அவன் தப்பா பண்ணல காரணம் அவன் அவனை கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு மதிக்க புகழ் மதுரை பத்து மாட்டு இருந்து அடிச்சுங்கிறாங்களே நான் அடிக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்கலையாமா பார்க்க வரலையாமோ நல்லது கட்ட தெரியாதா என்ன பொல்லா வந்துக்கிறேன் நாடாகப்பட்டது தென்மதுராபுரி பட்டணம் நாடாகப்பட்டது தென்மதுராபுரி பட்டணம் எல்லாரும் பொம்பளைங்கிட்ட மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது வாய் வார்த்தைகளை அடைத்து பேசணும் மதுரைக்கு அரசியாலும் ஏழு பேரும் அள்ளிமகா ராணி என்ன சண்டை வீட்டுல உன் மனைவிக்கு என்னடா சண்டை எதுக்கு சண்டை என்ன காரணம் ரெண்டு ஒண்ணு தாண்டா உன் மனைவினால ஒண்ணுதான் உன் பொண்டாட்டினால ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணு தான் எதுக்கு சண்டை என்ன எதுனால வந்து சண்டை டேய் எதுக்குடா சண்டை யாரால சண்டை எதுக்கு சண்டை வந்துச்சு அதேதாம்மா சரி சரி அவங்க ஏதோ பாயிண்ட் அவங்களுக்கு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் இன்று இரவு ஒரு திருநங்கை ஒரு ஆம்பளை மறிக்கிற அடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் எழுதிட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் 9 பப்புனை ஆம்பளை அடித்துக் கொண்டிருக்கிறது நாளைக்கு நம்ம எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பாஸ் சயின்ஸ் எக்ஸாம் சயின்ஸ் தான அதுல பாத்தீங்கன்னா அதான் 9 ஒரு ஆம்பளை எக்கச்சக்கமா எழுதலாம் ஊருக்கு சண்டை எதனால சண்டைன்னா அப்படி அச்சா ஏய் அவர முசிக் சண்டை எதனால சண்டைன்னா நான் 9 ஒரு ஐடியா கிடையாது கருப்பு புளியம்மா மெரியுது மூஞ்சி எனக்கு என் மனைவி எதனால சண்டை அப்ப எனக்கு சமயத்திலே பட்டணத்தை ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் நான் ஒரு அரசாங்க கொண்டு வந்தேன் தெரியுமா
தாளம் மேளம். ஆமா, கட்ட 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 முருகா அவனை சொல்றாரு அவனை சொல்றாரு மீனாட்சி எல்லாருக்கும் ஒரு பிரதம இருக்கும். அப்படி முழுக்க சோமசுந்தரம் கடவுளை கடவுளாக விளங்கக்கூடிய பெயரோ இருக்கும். எனக்கோ ஆண் காத்து என்றாலே ஆகாது. ஆண் காத்தாவில பேன் காத்தால அப்படி எனக்கும் ஆண் காத்து என்றாலே ஆகாது. அப்படி இருக்க சமயத்திலே ஆண் காத்தே ஆகக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே இது அடங்காத அள்ளியின் ஆட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி தூரத்துல இருந்து பார்த்த என்னுடைய அண்ணன் மாயக்கண்ணன். எப்படிப்பா மாயக்கண்ணன் ஒரு அழகான பெண் ஒரு பொம்பளை அடாவடி போட்டிருந்தான். ஊர்ல அடங்காத ஆட்டம் ஆடினா சொல்லுவாங்க, ஆம்பளை பையன் ஆட்டம் போட்டா என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை பையன் ஆட்டம் போட்டா அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பொண்ணு அடங்காத ஆட்டம் ஆடினா யாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆணுக்கு ஆணாகவோ பெண்ணுக்கு பெண்ணாகவோ இந்த ஒருவளாகப்பட்டவர் இந்த தென்மதுராபுரி நாட்டை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். அப்படி தூரத்துல இருந்து பார்த்த எம்பெருமான் மாயக்கண்ணன் அப்படி சமயத்துல என்ன செய்தா தெரியுமா, இந்த அடங்காத அள்ளியை இருந்தாலும் தங்கச்சிதான் அடங்காத அள்ளியை அடக்கி வைக்கணும்னா இவருக்கு நம்ம ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும். எனக்கு கணவராக விளங்கக்கூடிய எனக்கோ எப்படி அது உனக்கு என்ன பிடிக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒவ்வொரு பொம்மை பிடிக்கும். எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், உயிருள்ள பாம்பு என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த பாம்புகளை நான் கொஞ்சம் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது எப்ப பார்த்தாலும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், பாம்புகள் விளையாடி கொண்டிருக்கிறான். எப்படிப்பா அந்த பாம்பை வைத்துதான் அடங்காத அள்ளியின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அண்ணன் மாயக்கண்ணன் வேடுவனாகவும் என்னை மாலையிட்டவர் யார் இது, குந்தமா தேவிக்கும் பாண்டபுத்திர மகாராஜனுக்கு பிறந்த ஐவர்களில் இருவருக்கு இளையவனாகவும் இருவருக்கு மூத்தவனாக பிறந்த அர்ஜுன மகாராஜன். எப்படிப்பா அந்த பாம்பாக உருவத்தை மாற்றிக்கொண்டு பாம்பாட்டியாக என்னிடத்தில் என்னுடைய அண்ணன் வந்தார். அண்ணா இது என்ன என்று நான் கேட்டேன். இது சர்ப்பமாகப்பட்டது. என்னிடத்தில் 1000 சர்ப்பங்கள் இருக்கிறது, இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி அண்ணனிடத்தில் வாங்கி கொண்டு அதை இரவோடு இரவாக மடியில வைத்துக் கொண்டு நான் உறங்கக்கூடிய நேரத்தில் அண்ணா ஓர் இரவு என்னுடன் இருந்து தாங்காத பாரத்தை என்னுடைய கழுத்துல கட்சிவிட்டு கண் காணாத தேசத்துக்கு சென்று விட்டார். எப்படிப்பா நானும் மாசமாயிட்டேன். அப்படி இருக்க சமயத்திலே நானும் கர்ப்பம் தரித்து அழகான ஒரு ஆண் குழந்தை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். ஆமா ஒரு அழகான பாக்குறேன் அப்படி ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்து வீர அரண்மனையில விளையாடி கொண்டிருக்கிறார். நான் எங்கு செல்ல வேண்டும், வேட்டைக்கு செல்ல வேண்டும். வேட்டை தென்மதுராபுரி நாட்டில இருக்கக்கூடிய காட்டிற்கு நானும் வேடிக்கைக்கு வந்திருக்கிறேன். வேட்டைக்கு வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன செய்ய வேண்டாம், வேட்டையாட வேண்டாம். அப்படி வேட்டையிலே